வருகிறான். எப்படியாகிலும் பகைவர்களை வென்று விட்டுதான் என்னை வந்து சந்திப்பான். ஒவ்வொருத்த பாட்டால பிசி போட்டு வச்சிருக்காங்களா? முத்து கண்ணாலே எனக்கு முட்டி கிட்டி பின்னாலே என்ன ஆன்சி என்னுடைய தம்பி தாரகனோடு நீயும் புறப்பட்டு சென்றாய் சமர் செய்வதற்காக. பகைவர்களை கண்டாயா? கொண்டு விட்டாயா? என்ன சந்தோஷம். நாங்க என்ன அம்மா லோன் கட்டாளுங்க. நாங்க சண்டைக்கு போன யாரா தெரியுமா? நாங்க 3 பேர் போனோம். என் தம்பியோடு சென்றவன் நீ ஒருவன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு என்று அந்த இடத்தில் இன்னொருவன் வந்தான் என்று சொல்லுகிறான். அதனால 3 பேரை போனோம். யாரு 3 பேரை போனவா? சென்றோம் இல்ல ஓ வழி பிரகாரமே போகணுமா? போகணுமா? யாராரு? நானு உன் தம்பி எம்மட்டான். இருக்கிற பல்லு கொட்டிக்கணும். என்னுடைய தம்பி நான் யாரு? வீர மகேந்திராபுரி கோட்டை வீரன் சூராதி சூரன் சூத்துராஜி பேரன். உங்க பேர் யாரா? சூரர்களின் தலைகள். உன் வீர என்ன யாரா சொல்றாங்க? எங்க சொல்லுது? ஆட்டு வாயில் உங்க பேர் தான். மாட்டு வாயில் உங்க பேர் தான். கோழி வாயில் உங்க பேர் தான். கொக்கு வாயில் உங்க பேர் தான். என் குஞ்சு வாயில் உங்க பேர். பெருமையா கடைசி நேரத்தில் சொல்றேன்னு நினைச்சேன். கடைசியில கோழி குஞ்சு கூட உங்க பேர் தான் சொல்லுங்க. அதை விடுற அது கோழி குஞ்சு. இப்ப நான் எதை விட்டேன்? 3 பேர் போனீங்க. 3 பேர் போனோம். வந்து வண்டி போறது நண்டா போட்டு பஸ் ஏறி போகணும். வீர மகேந்திராபுரி ஆமா. என்ன பண்ணும்? பஸ் ஏறணும். வண்டி போட்டு பஸ் ஏறி ஆதி போய் இறங்கிட்டோம். நீ சொல்றத பார்த்தா ஏறக்குறைய ஒரு 100 மைலுக்கு அப்பால போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆதி போய் இறங்கிட்டோம். மறுபடியும் பஸ் ஏற ஆதி போட்டு. அது வேற ஒரு காரணியா? எப்படியா ஒன்று போகணும். போய் பார்த்தா யாரு எதிரி? யாரு அவரு? அதான்டா கண்ணன். மருதமலை மாமணியே முருகையா. மருதமலை மாமணியே முருகையா. போனும் சரியா? மருதமலை மாமணியே முருகையா. தண்டி போனோம். போய் பார்த்தா முருக கடலை ஓரத்துல மான்குட்டி, பாயத்துல புலிக்குட்டி, எதுத்துல கண்ணுக்குட்டி, பாறைக்குட்டி. கடைசியில பண்டியில உண்மை சேர்த்து ஒரு பண்ணி எத்தனை குட்டி போடும்? சுமார் 10 குட்டி போடுறதுன்னு வைத்துக்கொள்ள. 9 குட்டி சேர்த்து இருப்பது ஒரு குட்டி. அந்த ஒரு குட்டி குடிக்கிற பால் 9 குட்டி குடிக்கிற பால் அந்த ஒரு குட்டி விட்டா எப்படி போட்டாங்க? அதுபோல நீங்க அழைத்து வேறு எந்த இடமும் கிடைக்கலன்னு என்ன வீண் ஒம்பு தண்ணி போனோம். ஆமா உட்காந்து முருகு போனாரு நம்பி திருமண மக்கள்
உட்காரணும் உட்காரணும் உன் தம்பி வா யாரு ஏய் ஜாக்கிரதை உட்காரு ஐயா என்ன சொல்றாங்கடா பாய் சொல்றே இன்னும் காத்துல நீங்க பார்த்து வாட்டமா போகும் பார்த்தோம் சுவாய் நீங்க தப்பா விட்டாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோ இருக்கு என்ன உட்கார நீ பூசு விட்டுங்கிறீங்க செய்யலாமா வேலை என்ன தோட்டத்தில் உட்கார மாதிரி உட்கார எல்லாம் உட்காரியா பூச்சி 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 பண்ண ராஸ்தோல் மக்கள் ராஸ்தோல் உமா பாண்டி என்ன அந்த மண்டை கையில் அழு அங்க 7 8 9 10 சொல்லக்கூடாது என்கிட்ட என் மான சொன்ன வேலை நான் சொல்லிட்டு அண்ணன் வாரு அல்ல கையில அப்படி காலைல நிமிரு நிமிரு வாயில போடுறா போடணும் என்ன எல்லாம் கூட்டி கோய் பீ உள்ள அனுப்பு இரும்பி கொண்டா கண்டு கொஞ்சம் பேசக்கூடாது கண்ணை தம்பி கண்ணல போடு கண்ணு கட்டு போயிட்டா பார்வை நல்லா தெரியும் மொத்தம் கண்ணை திறந்து கண்ணல போடு கொஞ்சம் நிறுத்து அந்த காதல் கொஞ்சம் போட்டு 2 காதல் போடு 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 ஓகே எல்லாம் கெட்டு போனோங்கிற இந்த குச்சி கால் விட்டு ஆட்டு அது குச்சியாடா அது தடி மாதிரி இருக்குது அது குச்சிங்க என் கையில் கடிச்சிட்டு தான் காமல கண்ணா காமல் என்ன வந்து காமல் காமல் கண் கம்ப்ளைண்ட் ஆச்சுங்க ஆச்சு உதன சாப்பிட்டான் கெடுவான் கேடு நினைப்பான் எவன் ஒருத்த கெட்டு போறோம் நீ தானா கெட்டு போன இன்னும் வேற பற்றி உன் தம்பி வந்து இந்த மாதிரிதான் கேட்கிறாரு அந்த முருகனை புரிஞ்சுதா சீக்கிரமா ஒரே சார் என்னடா மரியாதை இல்ல இந்த மாதிரி அந்த முருகனு உன் தம்பி போய் கேட்டாரு சரியா யாரு யாரு உன் தம்பி என்னடா வாடாங்கிற அப்படின்னு சொல்றாரு உன் தம்பி முருகனு தம்பியாவது சண்டை கூட்டு சண்டையா எங்கூட்டு சண்டையா மொத்தம் ஊராமுட்டு சண்டை அங்க என்ன நீ போன இருக்குது கலர் பறக்குது மோதுறாங்க அட்டி அட்டி இட்டி மாறி என் தம்பி தம்பி அட்டி அட்டி இட்டி மாறி கதில் 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 என்ன ஆச்சு 2 பேர் கட்டி மிரண்டு உருண்டு எரிஞ்சாம ஏன் என்ன பண்ணாரு அந்த முருகராக ஒரு இந்த கையில என்ன வர காமம் என்னடா பகையா ஐயா பார்த்த வழியம்மா நடந்தது தெளிவாக சொன்னா எத்தாரு அந்த கையில் வச்சிருந்தாரு முருகன் சூளம் அவனது அன்னை கொடுத்த சக்திகள் வேலை எட்டாரு உன் தம்பி குத்துறாரு உன் தம்பி செத்து விட்டா தம்பி
தம்பி தம்பி தம்பி உடையோர் படை கஞ்சான் என்று சொல்லுவார்களே அண்ணா, நமது நாட்டிலேயே நீங்கள் பொறுமையாக இருங்கள். இப்பொழுதே நான் உங்களுடைய வார்த்தையை கொண்டு போர் முரசு கொண்டு புறப்படுகிறேன். வரும் வழியிலேயே வீட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாயே தம்பி. தம்பி பேருடையா எனது தம்பி ஒருவன் இருக்கிறான், தாரகன் என்ற பெயரோடு. அவன் இருக்கும் பொழுது இதற்கு மேல் நமக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கடைசி நேரத்தில் எனது உடன் பிறந்த சகோதரன் எனது அண்ணனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று என்னை எண்ணி துடித்து இறந்துவிட்டாயா. அந்த செய்தி கூட வந்து ஒழுங்குமுறையில் சொல்ல முடியாமல் சோம்பேறியாக இருக்கிறாரே நமது நாட்டின் கேவலன். கேவலமானவன், கேவலன் என்று சொல்வதற்கு அருகதை அற்றவன். எதையோ பேசி கடைசி திசை மாறி தம்பியை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனை இதற்கு மேலும் நான் விட்டு விற்க போவது கிடையாது. என்னோடு போர் முரசு கொட்டி புறப்படும். ஒன்று, அந்த கந்தன் உயிரோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வீர மகேந்திராபுரியின் மன்னன் இந்த சூர பதுமன் நிற்க வேண்டும்.